சரி, இப்ப ஐ வில் ஷேர் த ஸ்கிரீன். அது ஷேர் பண்ணிட்டியா அந்த பிடிஎஃப்லாம் பசங்களுக்கு? செந்தாமட்டில் நம்ம டெலிகிராம்ல போட்டீங்களா? நம்ம குரூப்ல போட்டீங்களா? போட்டிருக்காங்க சார். போட்டீங்களா? போட்டிருக்காங்க சார். இன்னொரு குரூப் ஆரம்பிச்சு போட்டிருக்கேன். சரி, இப்ப போடு. போட்டேன்னா நான் போயிட்டு டெலிகிராம்ல ஷேர் பண்ணிட்டு வரேன். ஓகே. இருக்கு உனக்கு தனியா. ஓப்பன் பண்ணி வச்சுக்கணுமா? சரி, ஓப்பன் இட். ஷேர் பண்ணலாம். Are you able to visible? Are you able to see my screen? பார்க்க முடியுதா செல்வகுமார்? எஸ் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் செல்வகுமாரே சொல்லுங்க. யங்ஸ் மாடலஸ் என்ன சொல்லியிருக்காங்க? யங்ஸ் மாடலஸ் இங்க ஸ்கிரீன்ல இருக்கு, சொல்லணும் அவ்வளவுதான் பார்த்து. யங்ஸ் மாடலஸ் என்ன சொல்லியிருக்காங்க? செல்வகுமார் ஒவ்வொருத்தரா சொன்னீங்கன்னா தான் டக்கு டக்கு டக்குன்னு இது பண்ண முடியும். சார் யங்ஸ் ratio between longitudinal stress by longitudinal strain சார். ஆமா, லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூட் ஸ்ட்ரெயின் தான் யங்ஸ் மாடலஸ். அப்ப லாங்கிடியூடுக்கு இன்னொரு பேர் வந்து லீனியர் அப்படி கூட சொல்லுவாங்க. லீனியர் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ ஃபார்முலா வெய் போட்டீங்கன்னா E ஈக்குவல் டு கேபிட்டல் E ஈக்குவல் டு சிக்மா பை என்ன இருக்கு? சிக்மா பை செல்வகுமார் எப்சிலான் அது. சிக்மா பை எப்சிலான். அப்ப பி பை LLA அப்படின்னு இருக்கு. ஓகே. அடுத்தது செல்வகுமாருக்கு அப்புறம் சுதாகர் சொல்லுங்க. செய்யார் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. சார் ரேஷியோ பிட்வீன் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெயின் சார். ஆமா, ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெயின். சூப்பர், வெரி குட். அடுத்தது மாதவி சொல்லுங்க. பல்க் மாடுலஸ். மாதவி டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். வெரி குட். அப்புறம் வந்து இந்த பல்க் மாடுலஸ் இது பாத்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் எப்போ இது பண்றோமோ அப்பதான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் இல்ல ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் வரும்போது இந்த பல்க் மாடுலஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாய்சான் ரேஷியோ வந்து மணிகண்டன் கே. மணிகண்டன் கே. The ratio between lateral strain divided by linear strain. சூப்பர், வெரி குட். லேட்டரல் ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பேரு மணிகண்டன் கே. லேட்டரல் ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பேர் என்ன? Transverse strain. டிரான்ஸ்வர்ஸ் ஸ்ட்ரெயின். குட். லீனியர் ஸ்ட்ரெயினுக்கு Longitudinal strain. லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். அடுத்தது சகாய சிந்து. டைப்ஸ் ஆஃப் லோட். சார் கிராஜுவல் லோட், இம்பாக்ட் லோட், அப்புறம் சடன் லோட். அப்புறம் சடன். சரி, இப்ப அடுத்தது வந்து தமிழ் அண்ட் ஜி ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். தமிழ் அண்ட் ஜி ரிலேஷன் பிட்வீன் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். என்ன இங்க பார்த்து வாசிக்க வேண்டியதான். என்னென்ன கொடுத்துருக்காங்க? E ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன சொல்றாங்க? E ஈக்குவல் டு கேட்கல. E ஈக்குவல் டு 2g 1 plus mu. அதே போல E ஈக்குவல் டு 3k 1 minus 2 nu. E ஈக்குவல் டு 9kg divided by 3k plus g. mu equal to 3k minus 2g divided by 6k plus 2g. சரி, இப்ப elongation இந்த பார்
அடுத்தது யாருன்னா செல்வகுமார் பி. செல்வகுமார் பியா? தேவசெல்வமா? தேவசெல்வம். சொல்லுங்க. பிரிஸ்மெட்டிக் பார்ல டிஃபார்மேஷனுக்கு என்ன ஃபார்முலா? பிரிஸ்மெட்டிக் பார்னா என்ன? அங்கேயே இருக்கு. பிரிஸ்மெட்டிக் பார் என்ன? having uniform cross section. ஆமா, ஒரு பார் வந்து யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் தான், அதான் பிரிஸ்மெட்டிக் பார்னு சொல்லுவோம். எக்ஸகனா இருக்கலாம், பென்டகனா இருக்கலாம், ஸ்கொயரா இருக்கலாம். ஸோ பிஎல் பை ஏஇ சொல்லலாம், இல்ல சிக்மா எல் பை இன்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது செல்வகுமார் வாங்க. செல்வகுமார் வந்து சர்க்குலர் டேப்பர் பார். செல்வகுமார் பி. சர்க்குலர் டேப்பர் பார். சரி, த்ரிஷா சொல்லுங்க. சர்க்குலர் டேப்பர் பாருக்கு என்ன? சார் அந்த ஃபார்முலா சொல்லுங்க சார். ஆமா, டிஃபார்மேஷன் ஃபார்முலா. 4 into load into length divided by pi diameter square into Young's modulus. அது வந்து டயமீட்டர் ஸ்கொயர் இன்டு யங்ஸ் மாடுலஸ் வந்து நார்மல் பாருக்கு. டேப்பர் பாரா இருந்தா இந்த பக்கம் T1 இருக்கும், அந்த பக்கம் T2 இருக்கும். அப்ப டயமீட்டர் ஸ்கொயர் பதிலா என்ன வரணும்? பை D2 minus D1 T1 T2E whole square. இங்கே ஃபார்முலா இருக்கு. 4PL by pi D1 T2E. ஓகே சார். சரி, அடுத்தது காம்போசிட் பார். காம்போசிட் பாருக்கு வந்து சுந்தரமூர்த்தி சொல்லுங்க. என்ன ஃபாலோ பண்ணுவோம்? காம்போசிட் பார்னா என்ன? காம்போசிட் பார்னா என்ன? சார் டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன். டிஃப்ரெண்ட் கிராஸ் செக்ஷன், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ல பண்ணியிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், டிஃப்ரெண்ட் ஏரியா, டிஃப்ரெண்ட். இப்போ இங்க ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து லோட் ஷேரிங் ஈக்குவேஷன். லோட் ஷேரிங் ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லுது? கேபிட்டல் P equal to P1 plus P2. அது லோட் ஷேரிங் ஈக்குவேஷன். காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் ஒன்று சொல்லுவாங்க. காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன்னா என்னன்னா ரெண்டு பக்கமும் டிஃபார்மேஷன் சேமா இருக்கும் ரெண்டுத்துக்கும். அப்ப P1 L divided by A1 E1 equal to P2 L2 divided by A2 E2. அவ்வளவுதான். ஸோ இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் வெயிட்ல போட்டோம்னா நமக்கு ஃபார்முலா வந்து டியூ டு ஆக்சுவல் லோடிங்ல வந்து காமா எல் ஸ்கொயர் பை 2E வரும், இல்ல ரோஜி எல் ஸ்கொயர் பை 2E வரும். இதே வந்து கோனிக்கல் பாருக்கு வந்து இட் இஸ் 1/3 ஆஃப் அந்த வேல்யூ வரும். அப்போ 6 வரும். காமா எல் ஸ்கொயர் பை 6AE வரும். ஸோ இப்போ டியூ டு செல்ஃப் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நார்மலா டிஃபார்மேஷன் வந்து என்னதுன்னா PL பை AE. செல்ஃப் வெயிட்ல வந்து WL பை 2AE, இதை விட பாதி வரும். செல்ஃப் வெயிட்னால வந்து பாதி டிஃபார்மேஷன் தான் கிடைக்கும். ஸோ இது கேட்பாங்க, பிரிஸ்மெட்டிக் பாருக்கும் எக்ஸ்டர்னல் லோடுக்கும் இது பண்ணாங்கன்னா இட் இஸ் 1. எக்ஸ்டர்னல் லோடுக்கும் பிரிஸ்மெட்டிக் செல்ஃப் வெயிட்டுக்கும் எக்ஸ்டர்னல் லோடு கேட்டாங்கன்னா இட் இஸ் ரேஷியோ 1/2ன்னு சொல்லணும். அப்புறம் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் மெட்டீரியல்லாம் நேற்று சொன்னோம். ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் என்னன்னு சொன்னோம் கோகுல்? ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் என்னன்னு சொன்னோம் கோகுல்? சார் ஐசோட்ரோபிக்னா சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டைரக்ஷன். ஐசோட்ரோபிக்னா என்ன சொன்னோம்? சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஆல் டைரக்ஷன். சேம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஓகே. அதே வந்து ஆர்த்தோட்ரோபிக்னா என்ன வரும் கோகுல்? ஆர்த்தோட்ரோபிக்னா வசந்த் சொல்லுங்க பாப்போம். கோகுலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார்
Different material properties in three mutual perpendicular directions. அவ்வளவுதான். ஆர்த்தோனா மியூச்சுவல் பர்மனன்ட். சூப்பர்ப்பா, தேங்க்யூ. அப்புறம் தாமோதரன் சொல்லுங்க. அனிசோட்ரோபிக் மெட்டீரியல் என்ன? தாமோதரன் எம். Different material throughout the bar in all direction. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். கரெக்டா, டிஃப்ரெண்ட் ரெண்டு வாட்டி வரும். சரியா? Okay, sir. டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, சிவபழனி சொல்லுங்க. சிவபழனி வந்து நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் நீடட் ஃபார் த ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் எத்தனை எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் தேவைப்படும்? சிவபழனி ஜே. Sir, நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ரெக்வயர்ட் ஃபார் homogeneous and isotropic material. 4 sir. Homogeneous material 4 sir. அவ்வளவுதான். ஆர்த்தோட்ரோபிக்கு Orthotropic 12 sir. அனிசோட்ரோபிக்கு Infinity sir. இன்ஃபினிட்டி. இது வந்து நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் கேட்டா இது. அதே நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா ஹோமோஜினியஸ்க்கு ஐசோட்ரோபிக் என்ன வரும்? 2 sir. 2. ஆர்த்தோட்ரோபிக்கு எவ்வளவு வரும்? சிவபழனி மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட். Sir. ஆர்த்தோட்ரோபிக்கு நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 9 sir. 9. அனிசோட்ரோபிக்கு 21 sir. 21. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அனிசோட்ரோபிக் எடுக்க மாட்டாங்கன்னா இன்ஃபைனைட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் டிரைவ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வந்து இண்டிபெண்டன்ட்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் வச்சு 2 கான்ஸ்டன்ட் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் யார்? இந்த 4 பேர்னா யங்ஸ் மாடல்ஸ், பல்க் மாடல்ஸ், ரிஜிட்டி மாடல்ஸ், பாய்சன் ரேஷியோ. 4 பேர்ல ஏதாச்சும் 2 பேர் தெரிஞ்சாலே மிச்சம் 2 பேரை கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் இண்டிபெண்டன்ட் வரும்போது 2. சரி, அடுத்தது பாய்சான் ரேஷியோ ஜீரோவா இருக்கிறது எதுக்கு அப்படின்றத பார்ப்போம். பாய்சான் ரேஷியோ ஜீரோவா இருக்கிறதுக்கு யார்? சுதாகர் சொல்லுங்க. எதுக்கு பாய்சான் ரேஷியோ ஜீரோ? கார்க்கு. அப்படின்னா என்ன புரிதல் உனக்கு இருக்கு? கார்க்கு பாய்சான் ரேஷியோ ஜீரோன்னு சொன்னாங்கன்னா உனக்கு என்ன புரிதல் வருது? லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்ல லோட் கொடுத்தோம்னா லேட்டரல் டைரக்ஷன் டிஃபார்மேஷன் இருக்காது சார். ஸோ அது மட்டும் இல்லாம கிளாஸுக்கு கம்மியா இருக்கு, ரப்பருக்கு 0.5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பார்ப்போம். ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணுவோம்? தேவசெல்வம். ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன? இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்னா என்ன? ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஏதாவது சொல்லு, உனக்கு மனசு தோணு சொல்லு. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்னா என்ன? ட்ரூ ஸ்ட்ரெஸ்னா என்ன? தெரியலனாலும் தெரியும் சொல்லு, இல்ல ஏதாச்சும் சொல்லு. பேசாமையா மௌனமாலாம் இருக்கக்கூடாது. இல்ல ட்ரை பண்ணு. தேவசெல்வம் அன்மியூட் பண்ணுங்க. பயப்படக்கூடாது. எப்பவுமே என்னன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல பயப்படவே கூடாது. இது வந்து பயிற்சி ஆட்டம் தானே. ஆக்சுவலா ஆட போற ஆட்டம் வேற. ஆட போறது ஆல்டர் கம்பெனியில ஆட போறீங்க. இப்ப இது பயிற்சி ஆட்டம் தானே. சொல்லுங்க. தப்பா கூட சொல்லலாம், யாரும் தலையெல்லாம் சீவ மாட்டாங்க. தேவசெல்வம் ஏ. சரி, செல்வகுமார் சொல்லுங்க. செல்வகுமார் பி. ட்ரூ ஸ்ட்ரெஸ். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்? சூப்பரான கேள்வி. எங்க போனாலும் கேட்பாங்க. Engineering stress theoretical, sir. True stress practical. I think ட்ரூ ஸ்ட்ரெஸ் பிராக்டிகலா? சரி, இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் நினைக்கிறேன் சார். இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்க்கு ஃபார்முலா என்ன? Load by area, sir. ட்ரூ ஸ்ட்ரெஸ்க்கு True stress இங்க இருக்கு ஃபார்முலா load by area தான். லோட் பை ஏரியா தான். ஏ சஃபிக்ஸ் என்ன போட்டிருக்காங்க? I, sir. ஐ போட்டிருக்காங்க. அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா. லோட் பை ஏரியானா லோட் பை ஏரியானா என்ன? Stress, sir. Engineering stress. சரியா? லோட் பை இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியானா
load by இன்ஸ்டன்டேனியஸ் say ஏரியா, true stress. அது ட்ரூ ஸ்ட்ரெஸ். அவ்வளவுதான். ட்ரூ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு பேர் நேச்சுரல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு பேர் கன்வென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து லோட் பை ஏரியா போட்டால் போதும், இனிஷியலாக இருக்க ஏரியா போட்டாலே போதும். ஆனால் வந்து இது இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியானா என்ன அர்த்தம்னா லோடு கொடுக்க ஏரியா குறைஞ்சிக்கிட்டே வரும், கரஸ்பாண்டிங் ஏரியா போடணும். ட்ரூ ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கும் போது நீ என்ன லோடு கொடுக்குறியோ, லோடு வந்து அதே லோடாக இருந்தாலுமே அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏரியா வந்து என்ன ஆகும், லோடு கொடுக்க குறைஞ்சிட்டே வரும், இன்ஸ்டன்டேனியஸ் ஏரியா போடும். அதே போல ட்ரூ ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின்னா என்ன, ஸ்ட்ரெயினுக்கு வந்து டிஃபரெண்ட் திருஷா சொல்லுங்க. ஸ்ட்ரெயின், டிஃபைன் ஸ்ட்ரெயின், இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின், அப்புறம் ட்ரூ ஸ்ட்ரெயின். திரிஷா அன்மியூட் பண்ணுங்க. சார் நேச்சுரல் ஸ்ட்ரெயின் லாகரிதமிக் ஸ்ட்ரெயின் வந்து 2 ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. லாகரிதமிக் ஸ்ட்ரெயின்னா என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ln ஆஃப் L0 by Li சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியல் லென்த் ஃபைனல் லென்த் பை ஒரிஜினல் லென்த் போட்டோம்னா நமக்கு வந்து லாகரிதமிக் ஸ்ட்ரெயின் வரும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் டு த இன்ஸ்டன்டேனியஸ் லென்த், அதான் வந்து லாகரிதமிக் ஸ்ட்ரெயின் வரும். ஸோ ln ஆஃப் L0 by Li வரும். ln ஓப்பன் த பிராக்கெட் 1 plus இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின், ட்ரூ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ln ஆஃப் 1 plus இன்ஜினியரிங் ஸ்ட்ரெயின் வரும். அதே போல் ட்ரூ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 1 plus இது டெரைவ் பண்ணி காட்டணும். சரி, அது எப்படி டெரைவ்ன்றது அப்புறம் காட்டுவோம். அவ்வளோதான் இந்த இதில் உள்ளது. சரியா? ஸோ இது இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ ஸ்டாப் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாப் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணிவிட்டு அடுத்தது போவோம். Are you able to see visualize the screen? பார்க்க முடியுதா? Anyone kindly respond? Yes, sir. Visible. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. டக்டைல் மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் போட்டிருக்காங்க. சரியா? டக்டைல் மெட்டீரியலுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ வரைக்கும் லீனியராக இருக்குது. ஏக்கு பேர் வைக்கணும். ஏக்கு பேர் வைக்கிறது யாரை கூப்பிடுறது? ஏக்கு பேர் ஏக்கு பேர் வந்து மாதவி வைங்க. ஏ இந்த கருவுல வந்து ஏ அப்படின்னா யாரு? ஏ ஏ வந்து டிஃபைன் ப்ரொபோர்ஷனல் லிமிட் கேட்டா என்ன சொல்லுவீங்க? டிஃபைன் ப்ரொபோர்ஷனல் லிமிட். ப்ரொபோர்ஷனல் லிமிட்னா என்ன? ப்ரொபோர்ஷனல் லிமிட் இஸ் எ பாயிண்ட். ப்ரொபோர்ஷனல்னா லிமிட்னா யாரு? பேர் என்ன? ஏன்னு வச்சிருக்குமா? ஏன்றது என்னது? ஒரு புள்ளியா? ப்ரொபோர்ஷனல் லிமிட் இஸ் எ பாயிண்ட் up to which stress is directly proportional to strain. Repeat பண்ணுங்க. Proportional limit is a point up to stress is directly proportional to strain. Stress is directly proportional to strain. Stress varies linearly. ஏன்னா நேரா தான் போகும், linearly with respect to time. சரி, அடுத்தது மணிகண்டன் கே. Unmute your mic. மணிகண்டன் கே. பி என்ற பாயிண்ட் எதை குறிக்குது? எலாஸ்டிக் லிமிட் சார். எலாஸ்டிக் லிமிட்னா என்ன சார்? நம்ம வந்து லோடு எடுக்கிற வரைக்கும் ரீஃபார்மேஷன் ஆகும் சார். நம்ம லோடை வந்து கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதே பொசிஷன் சேர்ந்தது சார். ஆமா, when you remove the light it goes to original position. Very good. அடுத்தது சி வந்து தமிழன் ஜி. சி பாயிண்ட் எதை குறிக்குது? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சி எதை குறிக்குது? தமிழன் ஜி. Sir, upper yield point குறிக்குது sir. அப்பர் ஈல்டு பாயிண்ட் குறிக்குது. அப்ப அப்பர் ஈல்டு பாயிண்ட்னா என்ன? Sir, the limit where the material breaks. பிரேக் ஆவறோம் எஃப், அது பிரேக்கிங் பாயிண்ட். ஈல்டாவது, ஈல்டுனா என்னன்னா நெகிழும் தன்மை, உடையக்கூடாது.
உடையக்கூடாது, நெகிழணும். சரியா? நெகிழ்தல் அப்படின்னா என்னன்னா, நெகிழ்தல் அப்படின்னா என்ன புரிதல் அப்படின்னா, வித்தவுட் கிவிங் த இன்கிரிமெண்டல் லோடு இட் ஹாஸ் டு டிஃபார்ம். 10 நியூட்டன் நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம். 10 நியூட்டன் கொடுத்தா ஒரு எம்எம் டிஃபார்ம் ஆகுது, 20 நியூட்டன் கொடுத்தா டிஃபார்ம் ஆகுது 2 எம்எம், 30 நியூட்டன் கொடுத்தா 3 எம்எம் ஆகுது. ஆனா 30 எம்எம்லேயே வச்சிருந்தாலும் நம்ம இன்கிரிமெண்டல் லோடே கொடுக்கல, இருந்தாலும் டிஃபார்ம் ஆகுது. புரியுதா? எஸ் சார். அதாவது வித்தவுட் த அடிஷனல் லோட், எக்ஸ்ட்ரா கொடுக்கவே இல்லை, ஆனா என்ன ஆகுது? டிஃபார்ம் ஆகுது. டிஃபார்ம் ஆகுது. அந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஈல்டு பாயிண்ட். சரியா? சோ ஈல்டு பாயிண்ட் என்ன சொல்லுவ, டிஃபைன் பண்ணுவீங்க தமிழன்? So yield point is a point where the material deforms without giving additional load. அந்த அடிஷனல்ன்றது வார்த்தை முக்கியம். வித்தவுட் கிவிங் த அடிஷனல் லோட். சூப்பர், வெரி குட், யூ கேப்சர் த பாயிண்ட், வெரி குட். அடுத்தது அல்டிமேட் பாயிண்ட். அல்டிமேட் பாயிண்ட் யாரு? சகாய சிந்து. சார் அல்டிமேட் பாயிண்ட் எங்க இருக்கு? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அல்டிமேட் பாயிண்ட் இ சார். இ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டிய பாயிண்ட் சார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம், கொடுத்தா கம்மியா தான் கொடுக்கணும். அதான் அல்டிமேட். அல்டிமேட்டா the maximum load, ultimate stress is the point where the maximum load can be given. சரியா? ஓகே சார். அடுத்தது பிரேக்கிங் பாயிண்ட். செல்வகுமார் பி. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா தான் வந்து கம்பெனிக்கு போறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. எஸ் சார். பிரேக்கிங் பாயிண்ட் என்ன? எஃப் சார். எஃப். அப்ப அங்க என்ன நடக்கும்? அந்த மெட்டீரியல் பிரேக் ஆயிரும் சார். பிரேக் ஆயிடும், அவ்வளவுதான். வெரி குட். ஸ்ட்ரெஸ்ஸின் கர்வ் கத்துக்கிட்டீங்க. நம்ம அடுத்தது போவோம். இப்ப வெவ்வேறு மெட்டீரியலுக்கு வெவ்வேறு ஸ்ட்ரெஸ்ஸின் கர்வ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பார்வை பார்த்துங்க. ரப்பர் வந்து கீழே படுத்துட்டு இருக்கு, கான்கிரீட் அதை விட ஸ்டீப்பரா இருக்கு, உட்டு வந்து அதுக்கு மேல இருக்கு, அதுக்கு மேல கேஸ்ட் யாரு அலுமினியம் இருக்கு, அலுமினியத்துக்கு மேல கேஸ்ட் அயன் மேல ஸ்டீல். ஸோ இந்த கர்வை பார்க்கும்போது சுதாகருக்கு என்ன புரிதல் ஏற்படுது? இந்த கர்வெல்லாம் பார்க்கும்போது சுதாகருக்கு என்ன புரிதல் ஏற்படுது? இப்ப நான் கேக்குறேன், ரப்பர் வந்து ரப்பரோட கருவு படுத்துட்டு இருக்கு, ஸ்டீலோட கருவு வந்து நிமிந்து இருக்கு. அப்ப படுத்தவனுக்கும் நிமிந்தவனுக்கு என்ன சம்பந்தம்? படுத்தவன் வந்து யங்ஸ் மாடலஸ் கம்மியா இருக்கும், நிக்கிறவன் வந்து யங்ஸ் மாடலஸ் அதிகமா இருக்கும். அப்ப யங்ஸ் மாடலஸ் கம்மியா இருந்தா ஸ்டிஃப்னஸ் கம்மியா இருக்கும். ஓகே, ரப்பருக்கு ஸ்டிஃப்னஸ் கம்மியா இருக்கும், ஸ்டீலுக்கு அதிகமா இருக்கும். அதுதான் புரிதல். இந்த கருவை பார்த்து படம் பார்த்து கதை சொல்லுங்க அப்படின்னா அந்த கருவு சொல்லும். அதே போல நீ ரப்பருக்கு வந்து டஃப்னஸ் வந்து கோடு போட்டனா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ரப்பர் வந்து ஏரியா வந்து கம்மியா இருக்கும், ஸ்டீலுக்கு அதை விட அதிகமா இருக்கும். இப்போ நீங்க அந்த ஏரியா அண்டர் த ஸ்ட்ரெஸ்ஸின் கர்வ் தான் டஃப்னஸ். சரியா? ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸின் கர்வ் வந்து ஸ்டிஃப்னஸ், ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸின் கர்வ் வந்து ஸ்டிஃப்னஸ், ஏரியா அண்டர் த கர்வ் வந்து டஃப்னஸ். ஓகேவா? புரியுதா சுந்தரமூர்த்தி? ஓகே, சரி. இப்போ வந்து அடுத்தது பார்க்க போறது வந்து இப்ப இந்த ஏரியா அண்டர் கர்வ் தான் போட்டிருக்காங்க. ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சொல்லுங்க. Sir, energy stored in a body up to the elastic limit. ஆமா, எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் பண்ண முடியுதோ அதுதான் வந்து ரெசிலியன்ஸ். ஓகே, புரியுதா? அதான் வந்து ஏரியா போட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன போட்டிருக்காங்க அங்க? ஃபார்முலா U is equal to 1/2 sigma square divided by E into V. அவ்வளவு மொத்தமா சிக்மா ஸ்கொயர் பை 2E இன்டு வால்யூம் சொல்லுவாங்க. சரியா? ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். அடுத்தது எம் கோகுல் சொல்லுங்க. The energy absorbed by body up to elastic limit. அதாவது வித்தின் எலாஸ்டிக் லிமிட்னா ரெசிலியன்ஸ், அப் டு எலாஸ்டிக் லிமிட்னா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். அதுவும் வந்து மேக்ஸிமம் எனர்ஜின்னு போடணும். ப்ரூஃப்னா மேக்ஸிமம் போடணும். சரியா? ப்ரூஃப்னா மேக்ஸிமம் போடணும். மேக்ஸிமம் எனர்ஜி அப்சர்வ் பை த பாடி அப் டு எலாஸ்டிக் லிமிட். மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் சொல்லுங்க. அடுத்தது வசந்த். Sir, proof resilience per unit volume, sir.
ஆமா பெர் யூனிட் வால்யூம் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து பெர் யூனிட் வால்யூம் போட்டோம்னா அது மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். அடுத்து டஃப்னஸ் சொல்லுங்க. யாரு சொல்றது? டஃப்னஸ் 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 வந்து த்ரிஷா சொல்லுங்க. Energy absorbed by up to fracture point. அப் டு எலாஸ்டிக் லிமிட்னா ரெசிலியன்ஸ், அப் டு ஃப்ராக்சர் பாயிண்ட்னா டஃப்னஸ். ரெசிலியன்ஸுக்கும் டஃப்னஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ரெண்டுமே எனர்ஜி அப்சர்வ் தான். ஆனா எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் பார்த்தோம்னா சொல்லுங்க. Resilience. அதே ஃப்ராக்சர் பாயிண்ட் வரைக்கும்னா Toughness. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ 4 விஷயத்தை கத்தீங்க. ரெசிலியன்ஸ், ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், மாடல்ஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், டஃப்னஸ். அடுத்தது ஒரு மெட்டீரியலோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா லீனியரா இது லீனியர் எலாஸ்டிக் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்தா எலாஸ்டோ பிளாஸ்டிக் சொல்லுவாங்க. செகண்ட் டயக்ராம். 3வது டயக்ராம் வந்து பெர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக். ஸ்ட்ரெஸ்ஸைன் டயக்ராம் இது எல்லாமே வரைய கத்துக்கணும். ஐடியலி ரிஜிட்னா அது வந்து ஸ்ட்ரெயின் வந்து 0வா இருக்கும். அம்பு வந்து இப்போ வந்து இங்க போட்டிருக்காங்க வெர்டிகல் லைனா. அதே ஐடியல் பிளாஸ்டிக்னா ஹரிசாண்டல். கர்வு மாறுச்சுன்னா எலாஸ்டோ பிளாஸ்டிக் வித் ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் அப்படின்னு அர்த்தம். இந்த 6 கர்வும் வரைஞ்சி பார்த்துக்கணும். ஐடியல் பிளாஸ்டிக்னா எப்படி இருக்கும், ஐடியலி ரிஜிட்னா எப்படி இருக்கும், லீனியர் எலாஸ்டிக்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. தியரி ஆஃப் ஃபெயில்யூர் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் பிரின்சிபல் தியரி வந்து இன்னொரு பேர் வந்து ரேங்கைன் தியரி. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி வந்து செயின்ட் வீனன் தியரி. மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி வந்து மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் தியரின்னு சொல்றாங்க, மிகவும் பாதுகாப்பானது. ஆனா வந்து அதுதான் சேஃபஸ்ட் வேல்யூ கிடைக்கும். கஸ்டன் ட்ரெஸ்கா தியரி. மேக்ஸிமம் டோட்டல் ஸ்ட்ரெயின் தியரி வந்து எய் தியரி ஆர் பெல்ட்ராமி தியரி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி வந்து ஆர் டோட்டல் டிஸ்டார்ஷன் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி வந்து வான் மிஸ் தியரி சொல்லுவாங்க. இதான் வந்து எஃப்இஎல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எஃப்இஎல் ஃபுல்லாக யூஸ் பண்றது என்கி வான் மிசஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. எல்லா தியரியும் டக்டைல் தான் சூட்டபிள் ஆகும். ரேங்கைன் மட்டும் பிரிட்டிலுக்கு சூட்டபிள் ஆகும். ஃபெயில்யூர் ரீஜன் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். அதாவது இந்த ரெக்டாங்கிள்குள்ள வந்துச்சுன்னா சேஃப் ப்ராடக்ட், ரெக்டாங்கிள் வெளியே போச்சுன்னா ஃபெயில் ஆயிடும். இது வந்து இதுக்கு வந்து இது ஸ்கொயர் வரும். பிரின்சிபல் ஸ்ட்ரெயினுக்கு வந்து ரோம்பஸ் வரும். சிஎஸ்எஸ்க்கு வந்து எக்ஸகன் வரும். டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு வந்து குண்டு எலிப்ஸ் வரும். சிஎஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு வந்து ஒரு ஃபிளாட் எலிப்ஸ் வரும், தட்டை